நம்ம சேலம்ல கடல் கண்காட்சி போட்டிருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்னு அவரு கூட்டிட்டு போனாரு. சரி ஓகே வண்டி எடுத்துட்டு போவேன், நான் ஆட்டோல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே ஆட்டோலயே கிளம்பிட்டோம். அங்க போனோடனே டிக்கெட்லாம் எடுத்துட்டு உள்ள போனோடனே எல்லாருமே போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்ததே மீன் காமிக்கதானேன்னு சொல்லிட்டு நாங்க எந்த போட்டோஸும் எடுக்காம டேரக்டா உள்ள போயிட்டோம். உள்ள போனோடனே குட்டி குட்டி மீன்ல இருந்து பெரிய பெரிய மீன் வரல எல்லாமே பார்த்து பசங்க எக்ஸைட் ஆனது இல்லாம நான் அதிகமா எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போறேன். நானும் இதுவரையிலும் போனதே இல்லை, வீடியோஸ்ல தான் நிறைய பார்த்துருக்கேன். பட் இந்த இடத்துக்கு போனோடனே நம்ம நிஜமாலுமே ஒரு கடலுக்குள்ள போன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. இந்த மீன் என்னன்றது எனக்கு தெரியல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்லலாம் இருந்தது. தம்பி பாப்பா ரெண்டுமே வந்து எக்ஸைட் ஆகிட்டு அதை தொட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பாப்பா கூட கடல் கண்ணியை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஆனால் இந்த குட்டி பையன் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க, அவங்களும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கடல் கண்ணியை பார்த்தேன். நீங்க எப்போ பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.